வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏஜி. என்னடா திடீர்னு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கான்னு பார்த்தீங்களா? என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூருக்கு போகணுன்னு சொன்னாங்க, ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கு. அது பாப்பாவுக்கு ஏதோ ஒரு நேர்த்தி கடை இருக்குது, போகணும் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவோட டிக்கெட் போட்டு கொடுத்தாச்சு. ஆனால் நீங்களும் கண்டிப்பாக வரணும்னு சொன்னனால கிளம்பியாச்சு. சரி, ஏற்கனவே 2 நாள் லீவு தான், சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். ஒரு வழியாக ட்ரெயின் ஏறியாச்சு மக்களே. ஆனா நான் தான் மாட்டுனேன்னு நினைச்சேன். என் கிளாஸ்மேட், என் உயிர் நண்பன், இவனும் மாட்டியிருக்கான். அதுல வேற ஒண்ணும் இல்ல, புரியுதா? பொண்டாட்டிக்காண்டி கோயிலுக்கு வரான். நான் தான் அப்படி நினைச்சேன். நல்ல வேலை, ஆறுதலுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே பாய். ஒரு வழியாக வந்தாச்சு ஆதிபராசக்தி சித்தர் பீடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரேயர் லெஃப்ட் சைடில் ஒரு டீ கடையில் நிப்பாட்டிருக்கேன், டீயை குடிப்போம். காலையில் வந்து குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு பாப்பாவையும் ஒய்ஃபையும் வேறு லைனில் விட்டாச்சு. விட்டுட்டு லாக்கரில் பேக்கை போட்டுட்டு நார்மல் தரிசனத்தில் போய் தரிசனம் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கேன். கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஐயோ பாவம், அவத்தையில் பிள்ளைய வச்சுட்டு வருவா. சரி பார்க்கலாம், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து டாட்டா சொல்லு. தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. சரி, நம்ம அடுத்து சென்னை போகலாம், பார்க்கலாம். மேல்மருவத்தூரில் தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ சென்னை போகிறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. சென்னையில் எங்கே போகலான்னு ஒரு பிளான் இல்லை, பட்டு சென்னை போகணும். ஏன்னா அங்கேருந்து நம்ம திரும்ப நைட் அந்த ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போயிடலாம். சரி, இந்த சும்மா இருக்கிற இந்த ஒரு 10 மணி நேரம் அங்கே ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கோம். ஓகே, சென்னை போயிட்டு எங்கே போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரெயின் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். இங்கேருந்து சென்னை, திரும்ப சென்னையிலேருந்து நம்ம கிளம்பலாம். சென்னைக்கு அந்த ரிசர்வேஷனில் கிளம்பியாச்சு. பயங்கர கூட்டம். ஆமாம், எல்லாம் நின்றுக்கிட்டே தான் வராங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஹிந்தி பாய்ஸோட துன்பம் ரொம்ப தாங்க முடியலைங்க. ஹிந்தி பாய்ஸ் படுத்துக்கிட்டு தான் உட்கார கூட இடம் வேணும் கிடைக்காங்க. சரி, எனிவே சென்னை போயிட்டு எக்மோர் ஸ்டேஷன் வந்தாச்சு. எக்மோர் ஸ்டேஷன் வந்துட்டு பேக்கெல்லாம் லாக்கரில் போட்டுட்டு இங்கேருந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு கிளம்புறோம். பார்ப்போம், வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம். அந்தாண்டானு வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. தரிசன சிறப்பு. சாமியை கும்பிட்டுட்டு, லைனு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் போல இருக்குது. சாமியை கும்பிட்டு நம்ம போகலாம் வாங்க. வடபழனி முருகா 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 முருகா. வடபழனி முருகன் கோயிலில் சரியான தரிசனங்க. தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம் வேறு கொடுத்தாங்க. பிரசாதம் சமைச்சு சாப்பிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறாங்க. அடுத்து நேராக எங்கேயாவது போகலாம், சாப்பிடலாம். சாப்பிட்டு ஒரு வழியாக தரிசனத்தை முடிச்சுட்டு வடபழனி முருகன் கோயிலில் மெட்ரோவில் ஏற வந்தாச்சு. மெட்ரோ வழியாக நம்ம டைரெக்டாக போகலாம் எக்மோர்.
ஏமா இங்கே வாங்க, அம்மா இங்கே இருக்கு, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. டாடா சொல்லு. சென்னை மெட்ரோ. அப்பா சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன். ஒரு வழியா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து பீச் ஸ்டேஷன் போயிட்டு பீச் ஸ்டேஷன்லேருந்து ட்ரிபிள் கேன் போகலாம். அப்பா பௌதாரி இங்கே பாருங்க. அந்தாண்ட மெட்ரோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாங்க பார்த்தசாரதி கோயிலுக்கு தான். ட்ரிபிள் கேணி பார்த்தசாரதி கோயில். எனக்கு பேசிக்காகவே இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தர்த்தனுக்கு சாரதியாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு முகத்தோடு இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து நம்ம தலைக்காவுடைய ஐயனார் மாதிரியும் கருப்பசாமி மாதிரி இருப்பார். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி அந்த சாமியை நான் பார்க்குறேன். ஓம் நமோ நாராயணா. பார்த்தசாரதி கோயிலில் சிறப்பாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து போகலாமா பீச்? வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து ரத வீதி வந்துட்டு இருக்காரு.
அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம். சொல்லு பீச்சுக்கு வந்தாச்சு, பீச்சுக்கு வந்தாச்சு சொல்லு. அப்பா பீச்சுக்கு வந்தாச்சு சொல்லுமா. வந்தாச்சு, பீச்சுக்கு வந்தாச்சு. ஹெலிகாப்டர் போகுது. ஏய் ஹெலிகாப்டர் வருது. ए महेश ए बहुदारी टाटा कामी ए கீழே வந்தா பயங்கரமா இருக்கும். பின்னாடி 3 பேர், முன்னாடி ஒரு ஆளு. மெரினா பீச். ஹெலிகாப்டர் திரும்ப வருது. மெரினா கடற்கரையில் அப்படியே ஜாலியா ஃபேமிலியோட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கையில பவதாரணி குட்டி இங்க பாருங்க, பவதாரணி குட்டி இங்க பாருங்க, இங்க பாருங்க. மெரினால நல்லா சுத்தி அடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சபாடின்னு சொல்லி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின்
8:50க்கு 7:50க்கு வந்துட்டோம். சாப்பிட்டு ஃப்ரீயாக ட்ரெயின் ஏறி நாளைக்கு ஊருக்கு வந்துடலாம்.